எங்கள் இதில் வந்து அந்த ஃபுல் ஸ்டாப்பை வந்து நொக்கத்துக்கு சொல்லுவாங்க. அந்த நொக்கத்தை வச்சு தான் பேசுறது. இப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, அதான் ஆகிப்போச்சு. இப்படியோ அப்படியோ எப்படியோ ஆகிப்போச்சு. ஆமாம், சரி. ஹாய் சிஸ்டர், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உண்மையில நீங்கள் அழகாக இருக்கீங்க சிஸ்டர். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட லைவ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்து ரீட் ஆகிட்டே இருக்கிறனால என்னோட கமெண்ட்ஸ் படிக்க உங்களுக்கு டைம் இருக்காது. உங்களோட லைவும் நான் நிறையா பார்த்துருக்கேன். உங்களோட வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்க்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டதுக்கு எனக்கு தெரியுது சிஸ்டர். நான் உங்களோட வீடியோவை லைவை வந்து பார்த்துட்டே தூங்கிடுவேன். ஏன்னா உங்களோட லைவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரிலாம் சான்ஸே இல்லை, என்னால் பேச முடியாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குல்ல சிஸ்டர், நம்மளை கடுப்பேற்றுறவங்களை கம்முனியை உசுப்பேற்றுறவங்களை உம்முனும் இருக்கணுன்றது. அந்த விஷயத்தில் நீங்கள் செம்ம டேலண்ட்டு. எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கனி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நான் அவங்கள பற்றி நிறைய பேசுவேன்.